ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் SDES. ஸோ சிம்ப்ளிஃபைட் DES தான் இந்த SDES. ஸோ இதில வந்துட்டு நீங்க இந்த ஸ்டெப்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். 3 ஸ்டெப் தான். லைக் எப்படி சொல்றேன்னா, 3 ஸ்டெப் தான். பட் இட் வில் கெட் ரிப்பீட்டட் அவ்வளதான். ஒண்ணு வந்துட்டு பெர்மிட்டேஷன் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்ஷன் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு கீ எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டாலே யூ கேன் கோ வித் இட். அண்ட் எப்படி ப்ராசஸ் போகுது அப்படின்ற ஃப்ளோ தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் ஒரு என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் இருக்குது. என்கிரிப்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து பிளெயின் டெக்ஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு 8 பிட் சைஸில் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் கீ வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 பிட் பிளாக்காக கொடுப்பாங்க. 10 பிட் சைஸில் கொடுப்பாங்க. அண்ட் உங்களோட சைஃபர் டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொண்டு வர சைஃபர் டெக்ஸ்ட் வில் பி ஆஃப் 8 பிட். ஓகே. அண்ட் in your decryption processல நீங்க இந்த 8 bit cipher text எடுத்துட்டு அதே 10 bit key எடுத்துட்டு ஒரு 8 bit plain text கொண்டு வருவீங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 8 bit அதாவது என்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? இந்த 8 bit plain text இனிஷியல் பெர்மிட்டேஷன் பண்ணுவீங்க. இதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம சம் போடும் பொழுது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் இந்த லைக் இனிஷியல் பெர்மிட்டேஷன் முடிஞ்சு வர ஆன்சரை ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புவீங்க. அடுத்து SWனா யூ கோயிங் டு ஸ்வாப், அதாவது லெஃப்ட் பிட்ஸ் எல்லாத்தையும் ரைட் பிட்ஸாக மாற்றிட்டு ரைட் பிட்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் பிட்ஸாக மாற்றுவீங்க. அதுக்கு அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1க்கும் லைக் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1க்கும் 2க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? அண்ட் இனிஷியல் பெர்மிட்டேஷனோடைய இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டு சைஃபர் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ரிசல்ட் ஆஃப் யுவர் இனிஷியல் பெர்மிட்டேஷனோடைய இன்வர்ஸ் தான் சைஃபர் டெக்ஸ்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் கீ ஜென்ரேட்டர். இப்போ வந்துட்டு இங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1ல் நீங்கள் யூஸ் பண்ணுற கீ வந்துட்டு கீ 1. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2ல் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கீ 2. ஐ எம் சாரி, த லைட்டிங் இஸ் நாட் குட். ஓகே. எஸ். ஸோ கீ ஜென்ரேட்டரில் வந்துட்டு நீங்கள் உங்கள் 10 பிட் கீயை எடுத்துகிட்டு போவீங்க. 10 பிட் கீயை வந்துட்டு பெர்மியூட்டேஷன் 10 ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் அது லைக் பெர்மியூட்டேஷன் 10 பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் 10 பிட் கீ தான். அதே 10 பிட் கீ தான் வரும். அதை நீங்கள் 5 பிரிப்பீங்க. லைக் 5 பிட்ஸ் டு திஸ் சைட் அண்ட் 5 பிட்ஸ் டு திஸ் சைட். அதை பிரித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 5 பிட்ஸை LS1 அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் 1 ஒரே ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. செகண்ட் செட் ஆஃப் 5 பிட்ஸை வந்து ஒரே ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் P8க்குள்ளே பெர்மியூட்டேஷன் 8க்குள்ளே சென்ட் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களோட கீ 1. இப்போது LS1 அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண வேல்யூ, ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண வேல்யூவை எடுத்துகிட்டு போய் LS2ல் கொடுக்கணும். LS2ல் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆன வேல்யூ மறுபடியும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். லைக் உங்களோட 10 பிட் கீயை 2 தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கணக்கு. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கீ 2 ஜென்ரேட் பண்ணும்போது இன்னொரு 1 டைம் நீங்கள் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை P8க்குள்ளே சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை P8க்குள்ளே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் கீ 2. ஓகேவா? அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா உங்களோட எக்ஸ்பேண்டட் பெர்மிட்டேஷன் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பேண்டட் பெர்மிட்டேஷனில் நீங்கள் கீ 1ஓடைய XOR பண்ணிவிட்டு 2 வேல்யூஸாக கொண்டு வருவீங்க. ஐ மீன் உங்களுக்கு ஒரு XOR பண்ணதுக்கப்புறம் 8 பிட்டாக வரும். ஐ மீன் 8 பிட் வேல்யூஸ் வரும். அது 8 பிட்டை 4 பிட்டாக பிரித்து ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸை S0க்கும் செகண்ட் 4 பிட்ஸை S1க்கும் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் P4 S1லேருந்து வர வேல்யூவையும் S0லேருந்து வர வேல்யூவையும் கம்பைன் பண்ணி P4 பெர்மிட்டேஷன் கொடுக்கணும். P4 பெர்மிட்டேஷனுக்குள்ளே போயிட்டு வர ஆன்சரை நீங்கள் இனிஷியல் பெர்மிட்டேஷன் முடிச்சு ஒரு வேல்யூ வச்சுருப்பீங்கள்ல, அந்த வேல்யூவோடைய லெஃப்ட் பிட்டோட XOR பண்ணிவிட்டு இனிஷியல் பெர்மிட்டேஷனில் இருக்க வேல்யூ லைக் இந்த ரிசல்ட்டை வந்து இனிஷியல் பெர்மிட்டேஷனில் இருக்கிற வேல்யூவோட ரைட் பிட்டாக நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். ஓகேவா? இது ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2க்கு இது சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோஸ். பட் கடைசியாக ஒரு ஸ்வாப் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 1க்கும் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் 2க்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே. அண்ட் தென் இந்த வேல்யூஸ் லைக் P10, P8, P4, IP இன்வர்ஸ், EP அண்ட் தென் S0 அண்ட் S1 இந்த வேல்யூஸ் எல்லாத்துமே உங்களோட லாக் புக்கில் இருக்கும். பட் இன்கேஸ் லாக் புக் கொடுக்கலன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் சேஃப். ஓகேவா? லைக் P10க்கு இது எல்லாமே வந்து பொசிஷன்ஸ். இது எதுவுமே நம்பர்ஸ் கிடையாது. லைக் உங்களோட வேல்யூஸ் உங்களோட பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கோ சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை உங்கள் கீக்கோ எந்த ஒரு வேல்யூஸுமே இது
லைக் வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணாது. இட் இஸ் ஒன்லி த பொசிஷன் ஆஃப் த பிட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பிளெயின் டெக்ஸ்ட் கீ அண்ட் சைஃபர் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷனில் தான் இருக்கும். இது எல்லாமே பொசிஷன்ஸ். ஓகேவா? பொசிஷன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 till whatever value you have. ஓகே, ஜீரோலேருந்து பொசிஷன் ஸ்டார்ட் ஆகாது. எஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷன்ஸ் எஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே லைக் எஸ் நாட்டில் மட்டும்தான் ரோ நம்பர் அண்ட் காலம் நம்பர் யூஸ் பண்ணுறதுனால இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? எஸ் நாட் அண்ட் S1. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எப்படி இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, லைக் எப்படி இதை வந்துட்டு சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் லெட்ஸ் கோ வித் ஒன்லி த கீ ஜென்ரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதோட கீ ஜென்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி இந்த SDES சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இஸ் லைக் யோர் பிளெயின் டெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி பிளெயின் டெக்ஸ்டோடைய வேல்யூ உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குறது இட் இஸ் 10111101. ஸோ டோட்டலி 8 பிட்ஸ் இருக்கா? எஸ். அண்ட் உங்களோட கீ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 101 and then 1 2 3 4 5 9 10. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் கீ. இப்போ கீ ஜென்ரேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். கீ ஜென்ரேஷன் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 10 பிட் கீயை P10குள்ளே கொடுத்துருந்தோம். லைக் P10 நமக்கு இருக்கிற வேல்யூஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை நான் பின்னாடி எழுதுகிறேன் இப்போது. ஸோ P10க்கு நமக்கு இருக்கிற வேல்யூஸ் என்ன? 3 5 2 7 4 10 1 9 8 6. ஓகேவா? இதெல்லாம் பொசிஷன்ஸ். இப்போ கீழே வந்துட்டு நீங்கள் பொசிஷன்ஸ் போடணும். கீ இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் பொசிஷன்ஸ் கொடுக்கணும். லைக் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது உங்களோட 10 பிட் கீயை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? P10க்குள்ளே கொடுக்கணுன்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீ ஜென்ரேஷன் ப்ராசஸில். அப்போது P10க்குள்ளே கொடுத்தேன்னா இப்போ 3க்கு கரஸ்பாண்டிங்காக 1 இருக்குது, 5ன்ற பொசிஷனில் 0 இருக்குது, 2ன்ற பொசிஷனில் 0 இருக்குது, 7ன்ற பொசிஷனில் 0 இருக்குது, 4ன்ற பொசிஷனில் 0, 10ன்ற பொசிஷனில் 0, 1 பொசிஷனில் 1, 9 பொசிஷனில் 1, 8 பொசிஷனில் 0, 6 பொசிஷனில் 0. ஓகேவா? ஸோ இதுதான் P10க்கு அப்புறம் வர ரிசல்ட். ஸோ இந்த P10க்கு அப்புறம் வர ரிசல்ட் என்ன பண்ணும்? LS1 அண்ட் LS1, அதாவது 2 5 பிட்ஸாக பிரிச்சுட்டு நீங்கள் LS1 பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நான் இதை 2 5 பிட்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா 1 0 0 0 0 0 1 1 0 0 2 5 பிட்ஸாக பிரிச்சுட்டுனா இப்போ LS1 பண்ணணும், அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் இங்கே போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு பிட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் இங்கே போடணும். ஸோ 0 0 0 0 1, அப்புறம் 1 1 0 0 0. ஓகேவா? ஸோ இது LS1க்கு அப்புறம் வந்த வேல்யூ. ஸோ LS1க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் வருதா, அதை எங்கே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க? P8ல் கொடுக்க சொல்கிறாங்க. கீ 2 ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதை வந்து திருப்பி ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கீ 1 ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? P8ல் கொடுக்கணும். அப்போது இதுதான் LS1க்கு அப்புறம் எனக்கு வந்த வேல்யூ, இதுதான் எனக்கு P10க்கு அப்புறம் வந்த வேல்யூ. இது P10, இது LS1. இப்போ P8ல் இந்த LS1ல் வந்த வேல்யூவை கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ P8க்கு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? இந்த ஒரு வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன். 6 3 தென் 6 3 7 4 8 5 10 9. அப்போது இதுக்கு நீங்கள் பொசிஷன்ஸ் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது 6க்கு கரஸ்பாண்டிங்காக 1 இருக்குது, 3rd பொசிஷனில் 0 இருக்குது, 7th பொசிஷனில் 1, 4th பொசிஷனில் 0, 8th பொசிஷனில் 0, 5th பொசிஷனில் 1, 10th பொசிஷனில் 0, 9th பொசிஷனில் 0. ஓகேவா? ஸோ இப்போ கிடைச்ச வேல்யூ தான் உங்களுடைய என்ன வேல்யூ? கீ 1 வேல்யூ. ஸோ திஸ் இஸ் யுவர் கீ 1. கீ 1 வேல்யூஸ் கிடைச்சிருச்சா? இப்போ நம்மளோட கீ 2 வேல்யூஸுக்கு போகணும். கீ 2 வேல்யூஸ்க்கு என்ன பண்ணலாம்? இங்கே LS1 லைக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? LS1ல் வந்த வேல்யூஸை நீங்கள் வந்து LS2க்கு அனுப்பணும். LS2 அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 பிட்ஸ் பண்ணணும், 2 பிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது லைக் இங்கேருந்து வந்த வேல்யூவை 2 பிட்டாக நீங்கள் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு LS1ல் என்ன வேல்யூ கிடைச்சது? 0 0 0 0 1 1 1 0 0 0. கரெக்டாக?
ஸோ LS1ல இந்த வேல்யூ கிடைச்சது. அப்போ LS2ல நீங்க கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷிஃப்ட் பண்றீங்களா? ஸோ இட்ஸ் 0 0 0 1 0 1 0 0 0 1. செகண்ட் டைம் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ 0 0 1 0 0 0 0 0 1 1. ஓகேவா? இப்போ இந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? P8க்குள்ள கொடுக்கணும். P8 ஓட வேல்யூ என்ன? 6 3 7 4 8 5 10 9. அப்போ இட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த வேல்யூஸை மேட்ச் பண்ணுங்க. 6th பிளேஸ்ல 0, 3rd பிளேஸ்ல 1, 7th பிளேஸ்ல 0, 4th பிளேஸ்ல 0, 8th பிளேஸ்ல 0, 5th பிளேஸ்ல 0, 10th பிளேஸ்ல 1, 9th பிளேஸ்ல 1. ஸோ இப்போ நீங்க ஜென்ரேட் பண்ண வேல்யூ தான் உங்களுடைய கீ 2 வேல்யூ. ஸோ திஸ் இஸ் யுவர் கீ ஜென்ரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம்.